ஸோ ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்க, அதாவது 20லேருந்து 25ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பிளான் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. அது என்ன மாரின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சின்ன பிரிஃபரபிள் எக்ஸாம்பிள் மாரி உங்களுக்கு குடுக்குறேன். அத வச்சு நீங்க பார்த்துக்கலாம். இப்ப ஒரு பெர்சனோட ஏஜ் வந்து 20ன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இயர்லி வந்து ஒரு 50லேருந்து 70,000 என்னால கட்ட முடியும் அப்படிங்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எவ்வளோ நாள் பேமெண்ட் பீரியட் பண்றாருன்னா, 15 இயர்ஸ். என்னால 15 இயர்ஸ் வரைக்கும் அந்த பேமெண்ட் பீரியட் பண்ண முடியும். அது போக நான் அந்த 15 இயர்ஸ் கழிச்சு அத வந்து நான் டேக் ஓவர் பண்ணிறணும். அதாவது ரிட்டர்ன வந்து நான் ஃபுல்லா எடுத்துறணும் அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் கேட்கிற வந்து பிரிஃபரன்ஸ் என்னென்னன்னா, மாரினா இப்ப வந்து அந்த பெர்சன் கேட்கறது ஒரு 20 ஏஜ்ல இருந்து 15 இயர்ஸ் அவர் கட்டுறாருன்னா, அவரோட ஏஜ் வந்து அப்ப 35 ஆயிரும். ஸோ 35ல அவர் என்னென்ன மாரி கேட்கிறாருன்னா, நான் 35 ஆகும்போது எனக்கு பினான்சியல் செக்யூரிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். அது ஒரு சேவிங்ஸா கூட எனக்கு இருக்கலாம். அத வச்சு நான் ஹவுஸ் சிலது லோன் வாங்குறேன். இல்லன்னா வந்து ஹவுஸ் கேட்டேன்னா, அந்த அமௌண்ட் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கணும். அது போக என்னோட குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவு, அந்த மாரி எக்ஸ்ட்ரா ஏதாவது எக்ஸ்பென்ஸ் கார், பைக் அந்த மாரி இருந்தாலும் நான் அத வந்து பார்த்துக்கணும். அந்த மாரி எனக்கு ஒரு பாலிசி இருக்கா? அதாவது இந்த ஏஜ்ல இருந்து 15 இயர்ஸ் கட்டுற மாரி அப்படின்னா, அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ம் கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த பாலிசி பேர் தான் ஜீவன் ஆனந்த், நியூ ஜீவன் ஆனந்த் 715 அப்படிங்கிறது எல்ஐசில இருக்கு. ஸோ இந்த பாலிசி வந்து இந்த ஒரு பிரிஃபரன்ஸ் எல்லாம் வந்து பூர்த்தி செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்யும். இது வந்து நம்ம எப்படி வந்து சொல்லலாம்னா, ஒரு சின்ன அக்யூரேட்டான எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பாலிசி வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். அத வச்சு நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாங்க போலாம். ஸோ இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது ஒரு அக்யூரேட்டான எக்ஸாம்பிள். இதுல இருக்கிற அமௌண்ட் தான் வரும். அதனால கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நேம் எழுதுறேன். இப்ப நேம் என்ன வச்சுக்கலாம்னா, ஒரு கணேஷ்ன்னு கூட வச்சுக்கோங்க. நேம் வந்து கணேஷ்ன்னு வச்சுக்கோங்க. அவரோட ஏஜ் அந்த இது சொன்ன மாரி தான். அவரோட ஏஜ் வந்து 20. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் கெட்ட போற அதாவது எத்தன வருஷம் கெட்ட போறாரு? பிரீமியம் பேமெண்ட் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ். அப்புறம் 15 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அவர் வந்து அந்த அமௌண்ட்ட வந்து அவரு எடுத்துருவாரு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ குடுக்குறாங்க அப்படின்னா, 8,00,000. ஸோ இந்த 8,00,000க்குள்ள கட்டுவீங்க. இல்லன்னா அந்த 8,00,000 விட ஒரு 1,00,000 கிட்ட அதிகமா வரும். இப்ப இயர்லி அவங்க எவ்வளோ கட்டுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆ இப்ப இயர்லின்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் இயர்லி எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 66,582 கட்டுறாங்க. இது வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நமக்கு 4.45 ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகும். ஸோ பட் செகண்ட் இயர்ல வந்து நமக்கு வந்து அது கொஞ்சம் கிராஜுவலா குறையும். எவ்வளோ ப்ரோ குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 65,149 அப்படிங்கிறது ஆகும். அப்பன்னா 2.25 ஜிஎஸ்டியா அது மாறிடும். இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வச்சு தான், அது 2.25 வச்சு தான் நீங்க மிச்ச எல்லா வருஷத்துக்கும் கட்டுவீங்க. அதாவது இந்த அமௌண்ட் தான் நீங்க அடுத்து இருக்கிற எல்லா இயருக்குமே கட்டுவீங்க. நான் பழைய வீடியோல போட்டிருப்பேன். அதுல ஃபுல் டீட்டெயிலா ஒரு அக்யூரேட்டான எக்ஸாம்பிள் மாரி சொல்லி ஃபுல்லா போட்டிருப்பேன். அத ஒரு செக் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளோ வருதா? அப்ப நமக்கு எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பே பண்ற மொத்த அமௌண்ட் ஓகேங்களா? டோட்டல் அப்படின்னு போட்டிருக்கிறேன். டோட்டலா நீங்க வந்து எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா, 9,78,668 சரிங்களா? நீங்க அப்ப எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, யூ கெட் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு 20,72,000 இப்ப நீங்க 9,78,668 கட்டுவீங்க. 20,72,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட ரிட்டர்ன். கிட்டத்தட்ட டபுளோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். 9 போட்டா 80 வருமா? ஒரு 2,00,000 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இதுதான் உங்க ரிட்டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே பழைய வீடியோல வந்து ஃபுல் அக்யூரேட்டான வீடியோ என்ன சம்மேஷன்னா என்ன, டெர்ம்னா என்ன, பிரீமியம் பேமெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் மாரி குடுத்துருப்பேன். அத ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் பிளான் பார்த்துக்கங்க. இந்த பிளானுக்குள்ள ஒரு ப்ரிஃபரபிளா இருக்கும். இது ஒரு நல்ல ரிட்டர்ன். இத வச்சு அவருக்கு தேவையான பிரிஃபரன்ஸ் வந்து அவர் பார்த்துப்பாரு. இது 15 இயர்ஸ்லயே கிடைச்சிரும். ஸோ இது போக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ நீங்க எக்ஸாம்பிள் பார்த்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு அக்யூரேட்டான எக்ஸாம்பிள். இப்ப இந்த எக்ஸாம்பிள் படி தான் பாலிசிலயுமே அங்க இருக்கும். நீங்க போட்டாலுமே இந்த அமௌண்ட் தான் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோல வந்து நான் எப்படி வந்து பிரிஃபரன்ஸ் வச்சு இந்த பாலிசி அவருக்கு சூட்டா இருக்குமா இல்லையான்னு பார்த்து அவரோட பிரிஃபரபிள் நான் குடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்ல இந்த பாலிசில ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க லாங் டெர்ம் அதாவது 100 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு சம் அஷ்யூர்ட் அதுல வந்து 8,00,000 இருந்துச்சுன்னா, அந்த 8,00,000 அப்படியே குடுத்துருவாங்க. பட் இப்ப அந்த ஜெனரேஷன்ல வந்து 100 வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பிளான்ல என்ன இருக்கோ நான் அத சொல்லிர்றேன். அது போக டெத் பெனிஃபிட்டும் இதுல இருக்கு.
சரிங்களா? இப்ப இவ்வளவுதான் இந்த பிளான். இந்த வீடியோ இந்த டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க வந்து இதே மாரி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் இந்த டைப்ல வீடியோ போடுவேன். இது வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கா? அப்படிங்கிற மாரி நான் வீடியோ போடுறேன். அதே மாரி இது ரிலேட்டட் பாலிசி ரிலேட்டட் ஐடியாஸ் வேணும்னாலும், நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.